அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது, கல்யாண வயதில் இருப்பவர்கள் யாரிடம்தான் தங்களுடைய குறைகளை கூறுவது என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். வழிபாடுகளில் பலவிதமாக இருக்கின்றன. நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்காகத்தான் மார்கழி மாதத்தில் செய்யப்படும் வழிபாடுகள் மிகுந்த பலன்களை தருவதாக இருக்கின்றன. முக்கியமாக இது எதனால் நடைபெறுகிறது என்றால், தேவர்களுக்கு இது காலை பொழுதாகும். அவர்களுக்கு காலை பொழுதில் என்ன அவர்களிடம் வேண்டிக் கொண்டாலும் கண்டிப்பாக நடக்கும் என்பதற்காகத்தான் இந்த வழிபாட்டை இந்த மார்கழி மாதத்தில் செய்யப்படுகிறது. அந்த வகையில் நீண்ட காலமாக திருமணம் தள்ளி போய் கொண்டிருப்பவர்கள், திருமணத்திற்காக காத்து ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள் ஆகியோர் பிரம்ம முகூர்த்த வேளையான மார்கழியில் இந்த வேண்டுதல்களை செய்தால் திருமண வரம் கண்டிப்பாக தேடி வரும் என்பது ஐதீகமாகும். குறிப்பாக மரப்பொந்துகள் மற்றும் ஆலமர பொந்துகளில் ஆலய சுற்றுப்புறங்களில் வாழும் கிளிகளை நாம் பார்த்திருப்போம். ஆனால் திருமண தடை, மனக்கவலை மற்றும் கஷ்டங்கள் நிறைவேற்றும் சக்தி கொண்டதாக நம்பப்படும் 2 தெய்வீக கிளிகள் பற்றிய ஆன்மீகம் பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். புனிதமான மகத்துவம் நிறைந்த மார்கழி மாதத்தில் இந்த தெய்வீக கிளிகளிடம் உங்களுடைய திருமண கவலைகளை முறையிட்டால் உடனடியாக உங்களுக்கு திருமணம் நிறைவேறிவிடுகிறது என்பது ஐதீகமாகவே சொல்லப்படுகிறது. குறிப்பாக ஆண்டாள் நாச்சியார் தோளில் இருக்கும் கிளியை பார்த்திருப்பீர்கள். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் தோளில் அமர்ந்திருக்கும் அந்த அழகிய கிளி ஆண்டாளுக்காக கண்ணனிடம் தூது போன கிளி என பக்தர்களால் நம்பப்படுகிறது. எப்படி பார்க்கும்போது சிவபெருமான் அவர்களுக்கு சிவபெருமானிடம் எதை கூறி நாம் நேரடியாக கூற முடியாது. நந்தியுடைய காதில் போட்டால் சிவபெருமானிடமே போட்டதற்கு சமம் என சொல்லப்படுகிறது அல்லவா? அவ்வாறு தான் இந்த கிளி ஆண்டாளுக்காகும். இந்த கிளியானது ஆண்டாளுக்காக கண்ணனிடம் தூது போன கிளி என பக்தர்களால் நம்பப்படுகிறது. சிறந்த ஆன்மீக அறிஞர்கள் இந்த கிளி வியாச முனிவரின் மகனான சுகபிரம்மம் மகரிஷியின் வடிவம் என்று கூறப்படுகிறது. ஆண்டாளின் தோளில் அமர்ந்தவாறே பக்தர்களின் மனக்குறைகளை கேட்டு அவற்றை அப்படியே கண்ணனிடம் எடுத்து சொல்லும் தூதுவன் இந்த கிளி என்பது ஐதீகமாகவே இருக்கின்றன. குறிப்பாக இந்த கிளியிடம் மனமுருகி வேண்டினால் திருமண யோகம் விரைவில் கைகூடும் என பக்தர்களின் அனுபவமான உண்மை என சொல்லுகிறார்கள். திருமண தடையால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கிளியிடம் உங்களுடைய மனக்குறைகளை கூறி அழ வேண்டும். குறிப்பாக இதனை சொல்லிவிட்டால் அப்படியே பரமுள்ள மகாலட்சுமி தேவியிடமும் விஷ்ணு பெருமானிடமும் இந்த தகவலை சேர்த்ததற்கு சமமாகும். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கையில் வைத்திருக்கும் இந்த கிளி தினமும் புதிதாக உருவாக்கப்படுகிறது. மரவள்ளி கிழங்கு இலை, உடல் மாதுளம் பிஞ்சு, அழகு காக்கா பொன், கண்கள் வாழை நார் இணைப்பு ஆகியவற்றை கொண்டு இந்த தெய்வீக பணியை ஒரு குடும்பம் பரம்பரையாக செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த வழிபாட்டின் சுகத்தையும் தொடர்ச்சியும் உணர்த்துகிறது. இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த கிளியிடம் உங்களுடைய கல்யாண குறைகளை முறையிட்டால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் அம்மையின் தோளில் அமர்ந்திருக்கும் கிளியின் ஒரு ஆழமான ஆன்மீக வரலாறு இருக்கின்றன. ஒரு காலத்தில் பறக்க இயலாத ஒரு கிளி பரம்பொருள் மீனாட்சி அம்மனை பார்த்து பக்தியுடன் வேண்டிக் கொண்டதாம். அந்த தூய மனதை உணர்ந்த அன்னை மீனாட்சி, என் தோளில் என்றென்றும் இருப்பாய் என அந்த கிளிக்கு அபூர்வ வரம் ஒன்று அளித்தாளாம். அந்த தெய்வீக மற்றும் சாத்வீக குணங்களின் சின்னமாக கிளி கருதப்படுகிறது. பழங்கள், பருப்புகள் மட்டுமே உண்ணும் தூய பறவைதான் இந்த கிளியாகும். பரிஷத் மகாராஜாவுக்கு ஸ்ரீமத் பாகவத என்னும் உபதேசித்த சுகதேவ கோஸ்வாமியும் ஒரு கிளியாகவே உமைக்கப்படுகிறார். ஆன்மீக விளக்கம்: கிளி போல சிஷ்யன் சொன்னதை சொல்லும் கிளி பிள்ளை என சொல்லுவார்கள் என பழமொழி இன்றளவும் கிராமப்புறங்களில் உண்டு. ஆனால் அதன் உண்மையான ஆன்மீக அர்த்தம், கிளி சொன்னதை மற்றாமல் கூட்டாமல் அப்படியே திருப்பிச் சொல்லும். அதேபோல் ஒரு சிஷ்யனும் குரு உபதேசத்தை அப்படியே பிறருக்கு சொல்ல வேண்டும். அதனால்தான் கிளி தூய்மை, நம்பிக்கை, உண்மை மற்றும் இறை தூய்த்தன்மையின் சின்னமாக இருக்கிறது. கிளியிடம் முறையிடுவது ஒரு நம்பிக்கை வழிபாடு. இது மன உறுதி, நேர்மறை சிந்தனை, பக்தி நிலை ஆகியவற்றை
வளர்க்கும் ஒரு ஆன்மீக முறை என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய கஷ்டங்களை, அதாவது திருமணத்திற்கான கஷ்டங்களை, அந்த மனக்கசப்புகளை பரம்பொருள் இந்த விஷ்ணு பெருமானின் அந்த தெய்வீக சக்தியாக நினைக்கும் மகாலட்சுமி தேவியான் சுரூபமாக ஆண்டாளுடைய அவருடைய கையில் இருக்கும் அந்த கிளியிடம் மன தூய்மையுடன் உங்கள் அதிகாலை வேளையில் இருந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு அந்த கிளியை மனதில் நினைத்து கொண்டு உங்களுடைய கஷ்டங்கள் என்ன என்றோ பரம்பொருள் விநாயகப் பெருமானை நினைத்து கொண்டு அந்த கிளியுடன் அம்மையை பார்த்து பக்தியுடன் துதித்து நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும். உங்களுடைய மனக்குறைகள் அனைத்தையும் இந்த ஆண்டாள் கோவிலுக்கு சென்று வேண்டிக் கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் ஒரு சுத்தபத்தமாக குளித்து முட்டு வாழையிலின் நடுவில் வீட்டின் நடுவில் போட்டு அதன் மேல் பச்சரிசி பரவி அவர் கலச சம்பை அந்த அம்மையாக இருந்தருளை செய்து அதனுடைய அங்கே கிளி இருக்குமாறு உருவமை வேண்டு வைத்து கொண்டு அதனிடம் உங்களுடைய திருமண தடைகளை மனதார சொல்ல வேண்டும். வழிபாடுகளில் பலவிதம் உண்டு. நம்முடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்காகத்தான் இந்த வேண்டுதல்களை செய்ய வேண்டும். அந்த வகையில் நீண்ட காலமாக திருமணம் தள்ளி போய் கொண்டிருப்பவர்கள், திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்கள் மார்கழி மாதத்தில் இந்த கிளியிடம் உங்களுடைய வேண்டுதல்களை சொல்ல வேண்டும். ஆலமர பொந்துகளில் ஆலய சுற்றுப்புறங்களில் வாழும் இந்த கிளிகள் ஒரு தூயமான பறவையாகும். திருமணத்தடை, மனக்கவலை வேண்டுதல்கள் நிறைவேற்றும் சக்தி கொண்டதாக நம்பப்படும் தெய்வீக கிளிகள் என்று இன்றளவும் சொல்லப்படுகிறது. ஒன்று மீனாட்சி அம்மன் தோளில் உள்ளது, மற்றொன்று ஆண்டாளின் தோளில் உள்ளது. இவ்வாறு கிளிகளிடம் முறையிட்டால் திருமணம் உள்ளிட்ட அனைத்து வேண்டுதல்கள் நிறைவேறும் என சொல்லப்படுகிறது. குறிப்பாக உங்களுடைய வேண்டுதல் அனைத்தையும் ஆண்டாள் நாச்சியார் தோளில் இருக்கும் கிளியிடம் மனமுருகி வேண்டிக் கொண்டு முறையிட்டால் கண்டிப்பாக திருமணம் கைகூடி வரும் என்பது ஐதீகமாகும். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் தோளில் அமைந்திருக்கும் அந்த அழகிய கிளி ஆண்டாளுக்காக கண்ணனிடம் தூது போன கிளி ஆகும் என பக்தர்களால் நம்பப்படுகிறது. சில ஆன்மீக அறிஞர்கள் இந்த கிளி வியாச முனிவரின் மகனான சுகபிரம்மா மகரிஷியின் வடிவம் என்றும் போற்றுகிறார்கள். ஆண்டாளின் தோளில் அமர்ந்தவாறே பக்தர்களுடைய கல்யாண மனக்குமர்களை கேட்டு அவற்றை அப்படியே கண்ணனிடம் எடுத்து சொல்லும் தூதுவன் இந்த கிளி என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கிளியிடம் மனமுருகி வேண்டினால் திருமண யோகம் விரைவாக கைகூடும் என்பது பல பக்தர்களின் அனுபவமாகவே இருக்கிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.